வணக்கம். இந்த ஸ்கூல்ல பெற்றோர்கள ஹராஸ் பண்றாங்க அப்படின்ற சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போடுறேன். ஏற்கனவே 4 வீடியோ போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது ஒரு 5வது வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல விட்டு வெளியேறுவாங்க. தன் குழந்தைக்கு டிசி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுவாங்க. என்ன செ இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பெரிய பெரிய லெவல்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட்லாம் இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல வந்து பாருங்க, சரியான ஒரு குவாலிட்டியான ஒரு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. குவாலிஃபைடான டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆனா, அவங்க டக்குன்னு பார்த்தா வேலைய ராஜினாமா பண்ணிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. 5000, 6000 ஜாஸ்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த மாரி ஒரு குவாலிட்டியான ஒரு குவாலிஃபைடு டீச்சர்ஸ வந்து அந்த ஸ்கூல் வந்து தக்க வச்சுக்கணும். சரிங்களா? அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணுதுன்னா, இத விட ஒரு 5000 கிடைக்குதுன்னா, அந்த டீச்சர் அம்மா வந்து வேற ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு நல்ல சேலரி குடுக்காம ஓரளவு கொஞ்சமா சம்பளத்த குடுத்துட்டு டீச்சருங்கள வேலை வாங்கலாம் அப்படின்னு கூட நெனைக்கிற ஸ்கூல்கள் உண்டு. அந்த 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 பாலிசிய ஃபாலோ பண்ற ஸ்கூல்கள் உண்டு. இப்ப இதுல என்ன மேட்டர் அப்டின்னா வந்து, ஐயா நான் ஸ்கூல விட்டு வெளிய போறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான டீச்சர் இல்ல. குவாலிஃபைடான டீச்சர், குவாலிட்டி மிகுந்த டீச்சர் இல்ல. குவாலிட்டி மிகுந்த டீச்சர் 1, 2 பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டக்கு டக்குன்னு வேலைய ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாங்க. என் குழந்தை வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த மேத்ஸ் டீச்சர் இல்லவே இல்ல. வேற புது டீச்சர் வந்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் டீச்சர் இல்லவே இல்ல. அவங்க வெளிய போயிட்டாங்க. வேற இங்கிலீஷ் டீச்சர் வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து அடிக்கடி டீச்சர்ஸ் வந்து ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஸ்டாண்டர்டா வந்து நிரந்தரமா அந்த ஸ்கூல்ல வந்து நின்னு வேலை செய்றது கிடையாது. அந்த ஸ்கூல்ல பலவிதமான இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கலாம், ஹராஸ்மென்ட் இருக்கலாம். டீச்சர்ஸுக்கு யாருக்கு தெரியும்? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த காரணத்தை முன்னிட்டு நான் அந்த ஸ்கூல விட்டு நான் வெளிய போறேன். என் குழந்தைக்கு டிசி குடுங்கன்னா, அது எப்படி நீ என் ஸ்கூல வந்து குறை சொல்ற? அப்படி பண்ற, என் ஸ்கூல பத்தி நீ தப்பா பேசுற, உன் மேல டிஃபமேஷன் போடுவேன். என் ஸ்கூலுடைய குவாலிட்டியான டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க உனக்கு தெரியுமா? எப்படி இந்த மாரிலாம் நீ அவதூறு பேசுற? உன் குழந்தைக்கு நான் டிசி தரமாட்டேன். மேற்கொண்டு உன் மேல நான் டிஃபமேஷன் போடுவேன். அப்படின்லாம் சொல்ட்டு பேரண்ட்ஸ வந்து அந்த ஸ்கூல் வந்து மிரட்டுனா, அ ட பேரண்ட்ஸ் நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பக்கத்துல இருக்கிற வக்கீல கான்டாக்ட் பண்ணுங்க. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் வந்து டிசி குடுக்க மாட்டேன். ஏன்னா டிசி வேணும்னா அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ கட்டு. இதுதான் அவங்களுடைய ரெக்வயர்மென்ட். இதுதான் அவங்களுடைய டிமாண்ட். சரிங்களா? இதுக்காக வந்து உங்ககிட்ட எப்படியாச்சும் வந்து பணத்த வாங்கணுன்றதுக்காக இந்த மாரிலாம் உன் மேல டிஃபமேஷன போடுவேன், அத போடுவேன். ஏன்னா குழந்தை உண்மைய சொல்லுது அது. பொய் சொல்லாது. ஏன்னா எங்க மேத்ஸ் டீச்சர் வரல. அது பதிலா புது டீச்சர் வந்திருக்காங்க. இங்கிலீஷ் டீச்சர் வரல. புது டீச்சர் வந்திருக்காங்க. அந்த டீச்சர் இல்ல. இப்ப இந்த டீச்சர் தான் பாடம் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரே டீச்சர் எல்லா பாடத்தையும் எடுக்குறாங்க. ஒரே டீச்சர வச்சு என்ன சொல்றது? மல்டி பர்ப்பஸ் வேலைய வாங்கிக்க வேண்டியது. ஒரே டீச்சர் வந்து எல்லா பாடத்தையும் நடத்துறாங்க. அப்ப எப்படி இருக்கும்? நான் அட்வொகேட். நான் போய் டாக்டர் வேல பார்க்க முடியுமா? நான் போயிட்டு சைக்கிள் மெக்கானிக் வேல பார்க்க முடியுமா? நான் போய் ஏரோப்ளேன் ஓட்ட முடியுமா? வக்கீல் வேல தான் பார்க்க முடியும். இல்ல நான் வக்கீலா இருந்துக்கிறேன். நான் ஏரோப்ளேனையும் ஓட்டுறேன். நான் கப்பல் மெக்கானிக்கும் நான் கப்பல் பழுதடைஞ்சா நான் போய் அதையும் பார்க்குறேன். நான் போயிட்டு சமையல் வேலையும் பண்றேன். எனக்கு வருமா அது? கரெக்ட்டுங்களா? நான் வக்கீல்னா வக்கீல் வேல தான் பார்க்கணும். எனக்கு எப்படி நான் போய் எப்படி ஏரோப்ளேன ஓட்ட முடியும்? நான் போய் எப்படி கப்பல ஓட்ட முடியும்? அந்த மாரி என்ன இல்லங்க. நீங்க மல்டி பர்ப்பஸ் டீச்சரா இருங்க. நீங்க எல்லா விதமான பாடத்தையும் நீங்களே நடத்துங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியவா போகுதுன்னா, குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்பா, அம்மாட்ட வந்து சொல்லும்போது, அப்பதான் தெரியுது. ஓஹோ! ஒரே டீச்சர் எல்லா பாடத்தையும் எடுக்குறாங்க போல இருக்கு. அப்புறம் எங்ககிட்ட ஸ்பெஷலைஸ்டு டீச்சர் இருக்கிறாங்க, டெடிகேட்டட் டீச்சர் இருக்கிறாங்கன்லாம் போட்டு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது, அட்வர்டைஸ்மென்ட் பண்ண வேண்டியது. அது அந்த ஸ்கூல் அது பண்ணுது இல்லன்னு சொல்லல. பட் வந்து தே ஹேவ் டூ கீப் அப் தேர் வேர்ட்ஸ். அப்படி இல்லன்னு சொல்லும்போது, பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல விட்டு போறாங்க அப்படின்னும்போது, டிசி குடுத்து தான் ஆகணுமே தவிர, நீ அடுத்த வருஷம் ஃபீஸ கட்டுனா தான் நான் டிசி குடுப்பேன்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஏன்னா, உங்க பக்கம் 1000 குறை இருக்குது. அந்த குறைய வச்சுக்கிட்டு நீங்க வந்து எப்படி வந்து டிசி கேட்கிற பெற்றோர்கள வந்து டிஃபமேஷன் போடுவேன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? டிஃபமேஷன் போடுவேன். நான் டிஃபமேஷன் சூட் போடுவேன். நான் கிரிமினல் டிஃபமேஷன் போடுவேன். சிவில் டிஃபமேஷன் போடுவேன். இப்படிலாம் வந்து பெற்றோர்கள வந்து ஸ்கூல்கள் பயமுறுத்தலாமா? அப்படி பயமுறுத்துறதுனால தான் வந்து எங்ககிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து அழறாங்க. கரெக்ட்டுங்களா? அதனால இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்கள் செய்யக்கூடாது. அந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? வறுமையில இருக்கலாம், ஏழ்மையில இருக்கலாம். அவங்களால வந்து ஸ்கூல் வேனுக்கு வந்து 5000 ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கலாம். ஸ்கூல் பஸ்ஸுக்கு காசு கட்ட முடியாம இருக்கலாம். ஆட்டோல கொண்டு வந்து ஆட்டோ ஃபீஸ் குடுக்க முடியாம இருக்கலாம் பெற்றோர்களால. ஓகேவா? அவங்களையெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது? ஹராஸ்மென்ட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட டிமாண்ட் வைக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாடகை வீட்ல இருப்பாங்க. வாடகை வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணிட்டு போவாங்க. இன்னொரு ஏரியாவுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்பொழுது, நீங்க எந்த ஏரியாவுக்கு போறீங்களோ, அந்த புது வீட்டோட ரென்டல் அக்ரீமெண்ட்ட கொண்டு வந்து காமிங்க. அப்பதான் நான் நம்புவேன்றது ஒரு ஸ்கூல் சொல்லுது. இது என்ன பண்ணலாம் இந்த ஸ்கூல? அ இல்லங்க நான் இந்த ஏரியா விட்டு வேற எந்த ஏரியால எனக்கு வாடகை ஜாஸ்தியா இருக்குங்க. நான் வேற ஏரியாவுக்கு போறேன். அங்க கொஞ்சம் வாடகை கம்மியா இருக்கு. நான் என் குழந்தையும் அங்க நியர்பை ஸ்கூல்ல நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு டிசி குடுத்துருங்க அப்படின்னா, நீ இந்த வீட்ல இருந்து நீ வந்து வேணுன்ட்டுமே நீ டிசி கேட்குற. நீ டிசி வாங்கிட்டு போணுன்ற ஒரு உட்கருத்து உனக்கு இருக்குது. ஆமாங்க டிசி வாங்கிட்டு போணுன்ற உட்கருத்து இருக்கதாங்க செய்யுது.
எனக்கு இந்த ஏரியாவில் 10,000 வாடகை கொடுக்க முடியல, அந்த ஏரியாவில் 7,000 வாடகைன்னா நாங்கள் போகத்தான் செய்வேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா எல்லாருமே வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்குதோ எந்த அந்த ஸ்கூலை ஒட்டி தான் வந்து வீடு வாடகை பார்ப்பாங்க. இவங்க வருமானம் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாடகை கட்ட முடியலங்க, நான் ரொம்ப கம்மியான வாடகைக்கு போகிறேன், அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே நான் வீடு பார்த்துருக்குறேன், அதனால் அந்த ஸ்கூல்லையே சேர்த்துக்கிறேன், இந்த ஸ்கூலில் டிசி கொடுங்க அப்படின்னா, நீ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட, அந்த லேண்ட்லார்டுகிட்ட, டெனன்ட் அந்த லேண்ட்லார்டுகிட்ட நீ ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்ப இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொண்டு வந்து கொடு, அப்போ தான் நான் நம்புவேன், அப்போ தான் நான் டிசி கொடுப்பேன்றது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் வந்து தப்பு. இதெல்லாம் வந்து ரொம்ப வடிவேலு காமெடி மாதிரி ரொம்ப எல்லை மீறி போகிறீங்கடா நீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு பள்ளிகள். இதெல்லாம் அப்போ அந்த 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 பெற்றவங்க எங்கே வந்து முறையிடுவாங்க? எங்ககிட்ட தான் வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமான அத்துமீறல் இதெல்லாம். அதாவது தகப்பன் தாய் வந்து பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. அவங்க புது வீடு கட்டிட்டு கூடுவாஞ்சேரி போகிறாங்க. கூடுவாஞ்சேரியில் இத்தனை நாள் நாங்கள் நங்கநல்லூரில் வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கூடுவாஞ்சேரியில் வந்து நாங்கள் வீட்டை கட்டிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து சொந்த வீட்டுக்கே நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னா, அப்போ கூடுவாஞ்சேரியிலேருந்து எங்களுடைய பஸ்ஸு கிளம்புதே காலைல 6:30 மணிக்கு. ஸ்கூல் வேன் கிளம்புது. அந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து இங்கே கொண்டு வந்து குழந்தைய படிக்க வைக்கலாம். அதுக்கு வேன் ஃபீஸ் எவ்வளோங்க? 10,000 ஆகுங்க. அவங்களால அஃபோர்டு பண்ண முடியலன்னு தான் வந்து அவங்க இங்கேருந்து நங்கநல்லூர் சிட்டியிலேருந்து கூடுவாஞ்சேரி கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போவும் வந்து நான் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கூடுவாஞ்சேரியிலேருந்து குழந்தை ஒவ்வொரு நாளும் நங்கநல்லூருக்கு வருமா? ட்ரெயினில் வருமா? பஸ்ஸில் வருமா? உங்கள் ஸ்கூல் வேனில் வருமா? இதையெல்லாம் யோசிக்காமல் கொள்ளாமல் எனக்கு பணம் தான் முக்கியம், நான் டிசி தர மாட்டேன், அடுத்த வருஷம் ஃபீஸை கட்டு, அப்போ தான் நான் டிசி கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸ்கூல் இதை தான் சொல்கிறதே தப்பு இதெல்லாம். அதாவது தகப்பனோ தாயோ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கத்தான் செய்யும். இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இவ எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்க முடியுமா? ஓகேவா? ஸ்கூலுக்கு வந்து எல்லாத்தையும் விளக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. என் கணவர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறார், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது, அதனால் நாங்கள் வேறு பள்ளிக்கு போகிறோம், கரெக்டுங்களா? இதுக்கு நீங்கள் டிசி கொடுங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்க அந்த ஸ்கூலுக்கு? டிசி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் வற்புறுத்தக்கூடாது, கரெக்டுங்களா? உங்கள் ஸ்கூலில் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வெப்சைட் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் டிசி அப்ளை பண்ணணும், அதை வந்து நீங்கள் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நோ ரைட்டிங், நோ பேப்பர்லெஸ் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே. இப்போ கோர்ட்டும் ஆன்லைன் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்கூலோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் என்ன டிசி அப்ளை பண்ணுறதுக்கு ரைட்டிங்கில் கொண்டு வந்து லெட்டர் கொடுக்குறீங்க? வெப்சைட்டில் போய் பாருங்கள், வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி விடுங்கன்னு சொல்கிறீங்களே. ஸ்கூல்காரங்களை நான் கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுடைய 1 வருடத்தினுடைய ஃபீஸ் என்ன, 2 வருடத்தினுடைய ஃபீஸ் என்ன, 1ஆம் கிளாஸுக்கு எவ்வளோ, 2ஆம் கிளாஸுக்கு எவ்வளோ, 3ஆம் கிளாஸுக்கு எவ்வளோலாம் வெப்சைட்டில் வெளியிடுறாங்களா? இல்லை, கரெக்டுங்களா? எங்கள் சர்ச்சு பங்கு ஸ்கூலுங்களே, எங்கள் சர்ச்சு வளநகர் சர்ச்சு, எங்களுடைய சர்ச்சு ஸ்கூல் கார்மேல் ஸ்கூலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர் இஸ் நோ அது பேர் என்ன, டொனேஷன், நோ டொனேஷன் இஸ் டிமாண்டட் ஹியர், ஒன்லி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டாங்க. ஓகேவா? எங்களுடைய பங்கு கார்மேல் சபை, எங்களுடைய கார்மேல் சர்ச், கார்மேல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, திருவஞ்சேரி வளநகர் பங்கு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஃபாதர்ஸ் தான் நடத்துகிறாங்க. நான் கண்ணால் பார்த்ததை தான் சொல்கிறேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நோ டொனேஷன் ஒன்லி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ டொனேஷன் ஒன்லி அட்மிஷன் போர்டு போடலை. சரிங்களா? அதே போல் ஸ்கூல்கள் வந்து வெப்சைட்டில் போய் எங்கள் ஸ்கூல் வெப்சைட் இருக்குது, எங்கள் ஸ்கூல் வெப்சைட்டில் போய் டிசி ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கலாம் சொல்கிறீங்களே, எல்லா விவரமும் வெப்சைட்டில் இருக்குது, எல்லா விவரத்தையும் நாங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், நீங்கள் படிக்கலாம், அது உங்களுடைய தப்பு அப்படின்லாம் சொல்கிறீங்களே. ஸ்கூல்காரங்க, உங்களுடைய ஸ்கூலில் எந்தெந்த வகுப்புக்கு என்னென்ன ஃபீஸுன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போடுறீங்களா? ஒரு சில பேர் தான் போடுறாங்க, மற்றவங்கலாம் போடலை. அப்போ ஏன் அதை வந்து இருட்டடிப்பு பண்ணுறீங்க? ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? கரெக்டுங்களா? அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தானே. இதெல்லாம் நீங்கள் பண்ணாத போது டிசி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணாதான் நான் கொடுப்பேன், வெப்சைட்டில் அப்ளை பண்ணாதான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஸ்கூல்கள் சொல்கிறது தப்பா ரைட்டா? அது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? ஏற்றுக்கொள்கிற வகையில் அது இருக்குதா? அது கிடையாது, கரெக்டுங்களா? அதனால் வந்து டிசியை வந்து நீங்கள் போய் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும், ரைட்டிங்லலாம் லெட்டர் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் ஸ்கூல்கள் சொல்கிறது வந்து தப்பு.
கரெக்ட்டுங்களா? கோர்ட்டே வந்து எவ்ரிதிங் ஷுட் பி இன் ரைட்டிங்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அது ஹை கோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும், எந்த கோர்ட்டா இருந்தாலும், நாங்க எல்லாருக்கும் வந்து என்ன சொல்றது, இன்னும் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ரைட்டிங் வழியாக தான் பேப்பர் வச்சு தான் பேனா வச்சு தான் டைப் பண்ணி தான் அனுப்புறோம். கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு தாயோ, தகப்பனோ வந்து டிசி குடுங்க, டிசிக்கு அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமா ரைட்டிங்ல குடுத்தா வாங்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன். அது எங்களுடைய பழக்கம் கிடையாது. அதுக்கு நாங்க அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்க முடியாது. அப்படின்லாம் ஸ்கூல் சொல்றது தப்பா, ரைட்டா? தப்பு தான் அது. ஸ்கூல்கள் அப்படி செய்யக்கூடாது. தாயோ, தகப்பனோ அவங்க ஸ்கூலுக்கு வந்து நாங்க வந்து டிசி வேணும் எங்களுக்கு. நீங்க டிசி குடுங்கன்னு சொல்லிட்டு ரைட்டிங்ல ஏங்க எதுவுமே வந்து பொய் சொன்னாலும், மெய் சொன்னாலும் வாயால் சொல்லி பலனில்லை. அதை மையில நெனச்சு பேப்பர்ல அடிச்சா மாத்தி பேச ஆள் இல்லைன்னு கண்ணதாசன் பாட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல போடுங்க. முடிஞ்சவன் வெப்சைட்ல போடுறான். முடியாதவன் ரைட்டிங்ல குடுக்குறான். ஓகே. எத்தன பேருக்கு கம்ப்யூட்டர் தெரியும்? எல்லாருமே இங்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸா? சார் கம்ப்யூட்டர் இதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இதெல்லாம் நீங்க கத்துக்கலான்னா, அவனுக்கு தான் தெரியலையே அந்த தகப்பனுக்கு. தெரியாதவன போய் இப்போ ஃபோர்ஸ் பண்றதுல என்ன இருக்குது? அத ரைட்டிங்ல வாங்கி ரைட்டிங் அது ஒரு இட்ஸ் அ ரிட்டன் டாக்குமெண்ட். இட்ஸ் அ லீகல் டாக்குமெண்ட். ஏன் அத வாங்க மாட்டேங்கிறீங்க? அதனால வந்து ரைட்டிங்ல குடுத்தா நாங்க வாங்க மாட்டோம். ரைட்டிங்ல அவங்க அப்ளிகேஷன் குடுத்தா நீங்க அக்னாலெட்ஜ்மென்ட் குடுத்து தான் ஆகணும். அத ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஐ வாண்ட் டிசி ஃபார் மை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் குடுக்குறாங்கன்னா, அந்த லெட்டர ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அந்த ஜெராக்ஸ்ல ஒரு சீலையும், சைனையும் போட்டு குடுக்கறது என்ன குறைஞ்சிற போகுது அந்த ஸ்கூலுக்கு? அந்த ஸ்கூல் அத செய்யறதில்ல. அப்படி செஞ்சா அது தப்பு தான் அது. நான் அப்பலாம் ரைட்டிங்ல வாங்க மாட்டோம். ஆன்லைன்ல தான் போடணும். வெப்சைட்ல தான் போடணும். நாங்க இப்படி ரைட்டிங்ல குடுத்தா வாங்க மாட்டோம். அது அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்க மாட்டோம். அப்படின்லாம் ஸ்கூல் சொல்றது தப்பு. கரெக்ட்டுங்களா?